ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அது வந்து யோகி பாபு அண்ட் பாவனா இவங்க 2 பேரை வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சிருக்காங்க. அந்த கான்வர்சேஷன் தான் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரீசெண்டா வந்துட்டு ஒரு பெரிய ஃபங்ஷன் நடந்தது. நடிகர் ரவிமோகன் வந்துட்டு ஆர்எம் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணியிருந்தாரு. அந்த ஸ்டுடியோ ஓப்பனிங்க்கு நிறைய நடிகர்கள், நடிகைகள், அவரோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்ன்னு எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபங்ஷனா அது வந்து இருந்தது. அந்த அளவுக்கு எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு. நிறைய மெமரிஸ் எல்லாம் அங்க வந்து ரீகிரியேட்டும் பண்ணியிருந்தாரு. அதுவும் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. முக்கியமா சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல ஜெனிலியா அண்ட் ரவிமோகன் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட காம்பினேஷன் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த படமும் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அந்த படத்துல வரக்கூடிய குட்டி குட்டி கியூட்டான டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல ரீகிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு சோசியல் மீடியால. அதை தாண்டி அதே ஃபங்க்ஷன்ல நடந்த இன்னொரு இன்சிடென்ட்டும் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, யோகி பாபு அண்ட் பாவனா இவங்க 2 பேரும் வந்து பேசியிருக்காங்க. அந்த விஷயம் தான் பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்படி என்ன பெரிய அளவுல போகுது அப்படின்னு தானே கேக்குறீங்க. என்ன அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன்ல பாவனா தான் ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ யோகி பாபு வரும்போதே அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதாவது கிண்டலா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ்வளோ பேர் முன்னாடி நிக்க வச்சு அவரை வந்து கேள்வி கேட்பாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரையா கேள்வி கேட்கிறப்ப யோகி பாபையும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னன்னா, நீங்க வந்து அவரோட மைண்ட் வாய்ஸா என்ன பேசுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்க ரொம்ப நல்லவர் தாங்க, எங்களுக்கு தெரியும், நீங்க வந்து எனக்கு முன்னாடி தான் போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி பாவனா வந்துட்டு சீரியஸா ஃபேஸ வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசியிருப்பாங்க. அதுக்கு யோகி பாபு ரொம்ப ஸ்வீட்டான ஆன்சர் கொடுத்திருப்பாரு. இருந்தாலும் இதை வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, பாவனா ரொம்ப திமிருல ரொம்ப ஆட்டிடியூடு காட்டி அவர்கிட்ட பேசுறதாவும், அவர் வந்து திணறி போய் பதில் சொல்றதாவும், அதாவது நான்லாம் ஒரு பெரிய நடிகர் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேள்வி கேக்குது, நானும் ஒரு நடிகர் தான் அப்படின்ற மாதிரி அவர் பதில் சொல்றாரு அப்படின்னு வந்து நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நடந்த அந்த கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா, அதை மட்டும் தனியா கிளிப்பா கட் பண்ணி ஃபுல்லாவே வந்து வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவனா ஆட்டிடியூடு காட்டுறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு நடிகர் யோகி பாபு, ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம இவ்ளோ ஆட்டிடியூடா ஒரு ஆங்கர் ஒரு ஷோல பேச முடியுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எத்தனை ஆங்கர் வந்தாலும் டிடி மாதிரி வந்து யாராலையும் ஆங்கரிங் பண்ண முடியாது. முக்கியமா டிடி வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் எவ்வளவு அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாங்க அந்த இடத்துல அப்படின்றதுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பாவனா இந்த அளவுக்கு ஆட்டிடியூடு காட்டி பேசுறாங்க அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்காக பாவனா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எனக்கும் யோகி பாபுக்கும் வந்து நடந்தது ஒரு நார்மல் கான்வர்சேஷன் தான். அதை ஏன் நீங்க நெகட்டிவா போர்ட்ரேட் பண்றீங்க? நானும் அவரும் பல வருஷமா ஃப்ரெண்டு, இப்ப கிடையாது, ரொம்ப வருஷமாவே ஃப்ரெண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம எப்பவுமே நான் அவரை பயங்கரமா கலாய்ப்பேன், அவர் என்ன திருப்பி கலாய்ப்பாரு. ஸ்டேஜுக்குள்ள அவர் வர்றதுக்கு முன்னாடி நாங்க என்ன பேசணும், அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க என்ன பேசணும், அதுக்கு நடுவுல நாங்க எப்படி பேசிக்கிட்டோம், இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்க பார்த்த அந்த 4 லைனை வச்சு நீங்க இந்த அளவுக்கு எல்லாரும் வந்து என்ன நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஐபிஎல்ல சிஎஸ்கே டீம் ஆடும் போதும் அவர் வந்திருந்தாரு. அப்போ நான் அவர்கிட்ட எவ்வளவு ஜாலியா பேசினேன், அவர் என்கிட்ட எப்படி பேசினாரு, இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ எங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தியும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க வந்துட்டு ஒரு நல்ல பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டிங்ல இருந்தோம். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு ஈகோ சண்டையை தூண்டி விட்டு எங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட கண்டென்ட்டுக்காக எங்களோட இந்த விஷயம் தான் உங்களுக்கு கிடைச்சதா? நான் அவர்கிட்ட நார்மலா கேட்டுட்டு இருக்கேன், நான் எப்படி பேசுன்றது அவருக்கும் தெரியும், அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன எப்படி இன்னொரு ஆங்கரோட சேர்த்து நீங்க பேசுவீங்க? அவங்க பெஸ்ட், நான் ஒஸ்ட்னு எப்படி சொல்லுவீங்க? ஒஸ்டா இருக்கிறதுனாலயா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், ஒரு ஐபிஎல் ஹோஸ்ட் பண்ற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா நான் ஒஸ்டா ஹோஸ்ட் பண்றேனா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை சரமாரியா மக்களை பார்த்து பாவனா கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் தான் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாவனா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியாவே பக்கம் பக்கமா வந்து டெக்ஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் யோகி பாபு டேக் பண்ணியே போட்டிருக்காங்க. நாங்க 2 பேரும் எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே நாங்க நல்லா தான் பேசிப்போம், ரொம்ப ஜாலியா பேசிப்போம், அவரே அதை சீரியஸா எடுத்துக்கலாம். ஆனா நீங்க எல்லாம் ஏன் இப்படி தப்பா போர்ட்ரேட் பண்றீங்க? அவர் ஒரு நல்ல நடிகர், ஆனா அதை தாண்டி அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி பாவனா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ எதுவுமே தெரியாம பேசாதீங்க, முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. கண்டென்ட் ஒரு லைன் கிடைக்குமான்னு யோசிக்கிறவங்க இதை இப்படி நெகட்டிவா பாக்குறாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க அதை பாசிட்டிவா தான் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி பாவனா விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஷோவா ஹேண்டில் பண்றது வந்து அந்த ஆங்கர்
கிட்ட தான் இருக்கு. அங்க வரக்கூடிய எல்லாரையும் ரொம்ப என்டர்டெய்னிங்கா வச்சுக்கணும், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா வச்சுக்கணும், போர் அடிக்கிற மாதிரி பேசக்கூடாது. ஸோ அதை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவர்கிட்ட ஏதாவது ஒன்று பேசி அவர் வாயை கிளறி அதுல இருந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கணுன்றதுக்காக தான் நான் ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன். ஆனா அது இப்ப தப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆங்கர் அப்படின்னா உடனே நீங்க வந்துட்டு எல்லாரையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. அதே மாதிரி டிடி அக்கா வந்து ரொம்பவே சீனியர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அவங்க ஸ்டைல் வேற, என்னோட ஸ்டைல் வேற. கம்பேரிசன் எப்பவுமே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளியர் கட்டா அவங்க பேசியிருக்காங்க. ஸோ பாவனா பேசின இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவில் நடக்கக்கூடிய சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள் டே பை டே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.